ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மனுஷனாக பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 முக்கியமான ஸ்டேட் வெரி வெரி கிரிட்டிக்கல்: ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் எமோஷ்னல். ஃபிசிக்கல் ஸ்டேட், மென்டல் ஸ்டேட் அண்ட் எமோஷ்னல் ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்டும் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை அமையும். ஸோ நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம அன்றாடம் நம்மளோட செயல்களை செய்கிறோம், சிந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் பண்ணுறோம். எது செய்யணும்னாலும், எந்த செயலை நம்ம ஈடுபட்டாலும் நமக்கு அந்த செயல் செய்வதற்கான 3 முக்கியமான ஸ்டேட். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? ஆர் வி ரியலி கேரிங் தோஸ் ஸ்டேட்ஸ்? நம்ம பிசிக்கலா எப்படி நம்மளை பார்த்துக்கிறோம்? நம்ம பிசிக்கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தோணும்னா, பாடியில நல்ல மசில்ஸ் வச்சுக்கிறது, ஹெல்த்தியா சாப்பிட்றது, அண்ட் ஜிம்முக்கு போறது, யோகா, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம் பிசிக்கல். இப்போ மென்டல் ஸ்டேட் அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ 3 ஸ்டேட்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 3 ஸ்டேட்டையுமே நம்மனால நல்லா பாதுகாத்து அந்த 3 ஸ்டேட்டையுமே ஸ்டேபிளா, நியூட்ரலா, இல்லை நம்மளோட செயலுக்கு ஏற்ற மாதிரி அதை வடிவமைத்து ஒரு செயலை ஈடுபட்டு நம்ம செய்ய முடிஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும்? ஸோ ஒரு கேள்வியோட நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். உங்களோட பிசிக்கல், மென்டல், எமோஷனல் 3 ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்குங்க. அந்த 3 ஸ்டேட்ஸுக்கும் எத்தனை மார்க் கொடுப்பீங்க? 100க்கு எத்தனை மார்க் போடுவீங்க? தட் இஸ் த கொஸ்டின். ஸோ இது ஒன்று. இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி, வெரி வெரி கிரிட்டிக்கல். ஒரு பேஷண்ட்டோட லைஃப் எப்படி இருக்கு, அவங்க சந்தித்து வந்த அனுபவங்கள். ஸோ இவங்க கிட்ட நான் ரீசெண்டாக பேசினேன். ஐ வாஸ் ஹேவிங் எ கான்வர்சேஷன் வித் ஹர். அவங்க ஏஜ் ஒரு 50 இருக்கும், 50 வயது உள்ள ஒரு பெண்மணி. அந்த பெண்மணிக்கு ஒரு பையன், ஒரு 18 வயது உள்ள ஒரு பையன். இந்த பெண்மணிக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக ஹார்ட்ல ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருடத்திற்கு முன்பாக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. திஸ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் கேஸ் ஸ்டடி. எந்த அளவுக்கு நம்மளோட உடல் பாகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், அதை எவ்வாறு நாம் பாதுகாத்து வருகிறோம் அப்படின்றதான் இந்த மொத்த பதிவோட ஒரு மாரலே. எடுத்தவொடனே மாரலை சொல்லிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். திஸ் வில் பி அ கிரேட் ஸ்டோரி தட் யூ, இது ஸ்டோரின்றதை விட ரியாலிட்டி, நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே நான் சொல்கிறேன். இப்போ இந்த பெண்மணிக்கு 15 வருடத்திற்கு முன்பாக அவங்களோட கிட்னி, 2 கிட்னியும் ஃபெயில் ஆயிடுது. ஸோ எப்படி அவங்களுக்கு கிட்னி ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது, எந்த ஒரு டிசீஸுமே கிடையாது. சடன்லி ஒரு செக்அப் போகிறாங்க, கிட்னி ஃபெயில்டு. ஓகே, எப்படி அது பாசிபிள்? எப்படிங்க திடீர்னு ஒருத்தவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தட் இஸ் வாட் இட் இஸ். அவங்களோட ஜெனடிக், அவங்களோட அப்பாக்கு, அவங்களோட தாத்தாக்கு, அவங்களோட அக்காக்கு, அவங்களோட அண்ணனுங்களுக்கு எல்லாத்துக்குமே கிட்னி ஃபெயில். கிட்னி ஹாஸ் பீன் ஃபெயில்ட். என்னப்பா அப்படி சொல்றீங்க? எப்படி இப்படிலாம் நடக்குமா? எஸ், தட்ஸ் த ஹிஸ்டரி. அவங்களோட அப்பாவுக்கு இருந்திருக்கு, அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு, அவங்களோட
அண்ணனுங்க 2 பேருக்கு இருந்திருக்கு, அவங்க அண்ணன் பசங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க அக்கா பசங்களுக்கு இருந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கும் கிட்னி ஃபெயில்டு. ஸோ கிட்னி ஃபெயிலியர்ன்றது ஜெனட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் அவங்களோட முன்னோர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நம்மலாம் எப்படி, நம்ம எந்த பழக்கமும் நமக்கு கிடையாது, நமக்கு சடனாக ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம் கிட்னி ஃபெயில்னு சொன்னால் எவ்வளோ சஃபரிங்காக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அது ஒரு சடனான ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வழின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறாங்க, நிறையா இடத்துல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போயிட்டு பேசுகிறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வழியாக கிட்னி கிடைச்சிடுச்சு. இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க, அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஸோ இதை கொடுத்து அந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம்னா, அவங்களுக்கு அந்த அனஸ்தீஷியா அப்படின்றது உடனே அவங்களுக்கு ஏற்றுக்கலை, உடனே அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங், அந்த ட்ரௌசினஸ் வரலை. அவங்க அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி டோசேஜ் அதிகமாக்கி அவங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் கான்ஷியஸ்னஸாக, ஹவு ஷீ இஸ் கனெக்டட் டு த வேர்ல்ட், ஹவு ஷீ இஸ் கனெக்டட் வித் ஹெர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் லெவலில் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தனால அவங்களால ட்ரௌசினஸ் வரல. ஸோ ஒரு 4 டைம் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முழுமையாக கான்ஷியஸ்னஸ் போயிட்டு ஷி வாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்று ஷி வாஸ் பீயிங் இன் ரெஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிச்சாங்க. இது 15 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஓகே, லைஃப் நல்லா போச்சு. அண்ட் தென் அந்த இதுல இன்னொன்று அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா, யூனோ தட் டயாலிசிஸ் பண்றப்ப அந்த யூரின்லாம் வெளியே வராது. ஸோ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, முதுகு வழியாக நீடில் அவங்க செஸ்ட்ல தான் லிக்விட் ஃபார்ம் ஆகிடுக்கும் போல இருக்கு. அந்த செஸ்ட்ல இருக்க லிக்விடை வெளியே எடுக்கிறதுக்கு முதுகு வழியா ஊசி போட்டு ஒரு பைப் மாதிரி இன்சர்ட் பண்ணி அதை அந்த லிக்விடை வெளியே ரிமூவ் பண்ணுவாங்க. திஸ் வாஸ் த ப்ரொசீஜர். ரெகுலராக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க டூரிங் டயாலிசிஸ் பீரியட் அப்போ. அண்ட் தென் ஷீ சர்வைவ்ட். அதான் பெரிய ஒரு எந்த அளவுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக கரேஜாக இருந்திருக்காங்க பாருங்க வித் லைஃப்.